கால சிந்தனைகள். விசுவாசத்தின் வாயிலாக மீட்கப்பட்டவர்கள் என கர்த்தரின் பலியில் புண்ணியத்திலும் மற்றும் இதன் விளைவாக நன்மைகளிலும், அதாவது நீதிமானாக்கப்படுதலிலும் திரும்ப கொடுத்தலின் உரிமைகளிலும் ஸ்லாக்கியங்களிலும் பங்கெடுப்பதன் மூலமாக நமது கர்த்தருடைய பலியிலான தயவுகளை அனுபவிப்பதற்குரிய ஸ்லாக்கியம் மாத்திரம் நம்முடையதாய் இராமல் இதனை காட்டிலும் மேலானதாகவே உள்ளது. நாம் நமது ஆண்டவரோடு கூட பலியிலும் அதன் மகிமையான பலன்களிலும் பங்கடைவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் நம்மிடம் கூறுகிறதாவது: எவன் ஒருவன் என்னுடைய வேலையின் மீது அதன் விளைவுகள் மீதும் உடன்பாடு உள்ளவனாய் இருக்கின்றானோ, எவன் ஒருவன் என்னுடைய ராஜ்யத்தில் பங்கடைந்து உலகத்தை ஆசிர்வதிக்கும் அதன் வேலையில் இணைந்து கொள்ள விரும்புகின்றானோ, அவனும் என்னுடைய கூட பிக்கப்பட்டும் மற்றும் மரணம் வரையிலுமான சுயத்தை வெறுத்தல் என்னும் பாத்திரத்தில் என்னோடு கூட பானம் பண்ணட்டும் என்பதாகும். இப்படியானவர்கள் அனைவரிடமும் அவர் கூறுகிறதாவது: நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்பதாகும். இதே கருத்தை அப்போஸ்தலனும் உறுதிப்படுத்தும் வண்ணமாக, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகின்றோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் மரணத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்ளுகின்றோம் என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 மற்றும் 17 வசனம்.